பார்த்துட்டேன் ஏற்கனவே. ஆள் தான் யாருன்னு தெரியாது, இவங்க இருக்காங்கங்கிறது தெரியும். இவங்க அட்ரஸோ பேரோ முகமோ எனக்கு தெரியாது. இவங்கெல்லாம் கண்டிப்பா இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இருந்தேன், கேஎஸ்ஜியும் கே பாலச்சந்திர அவர்களும் படம் எடுத்துட்டு இருக்கும்போது நான் இருந்தேன். அது மாறவே மாறாது, இருப்பாங்கங்கிறது எனக்கு தெரியும். உத்தேசமா அடிச்சா அங்க எல்லாம் இருந்தாங்க, பழமா விழுந்தது. ஒரு ஆரம்ப பள்ளியில இதுல எத்தனை என்ஜினியர் கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது. இது ஆரம்ப பள்ளி தான், அதை விட அதிகமா நீங்க எதிர்பார்க்க கூடாது. கண்டிப்பா வந்தவங்க யாரும் அதுக்கு மேல எதிர்பார்க்கல. இதுல மந்திரம் ஓவர் நைட் பண்ற ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி அல்ல இது. ஏன்னா இது திரைக்கதை ஆசிரியர்களை உருவாக்கும் முயற்சி. எழுத்தாளர்களை உருவாக்குறது எவ்வளவு கஷ்டமோ, நிருபர்களை உருவாக்குறது எவ்வளவு கஷ்டமோ அதே மாதிரிதான். ஏன்னா திடீர்னு பண்ணிட முடியாது. வாங்க நீங்க எல்லாம் வாங்க, 10 நாள் உங்களை நிருபராக கற்றுக் கொடுக்குறேன், நீங்க போய் நிருபராகிடுங்கன்னு ஆக முடியாது. நீங்களும் கதை சொல்பவர்கள் தான். அந்த கதையை எப்படி சொல்றதுங்கிறது அனுபவமும் சொல்லணும், ஆளும் சொல்லிக் கொடுக்கணும். அப்புறம் தடைகள் தான் உங்களுக்கு இன்னும் இன்னும் ஆர்வத்தை அதிகப்படுத்தும். ஸோ இப்போ நாங்கள் பண்ணியிருக்கிறது ஆரம்பம். இந்த ஆரம்ப கல்வி கூட எனக்கு கிடைக்கலங்கிற கோபத்தில் இதை பழி வாங்கிடக்கூடாது வர இருக்கிற சமுதாயத்தை. ஸோ நான் என்ன நினைக்கிறேன், நான் பெறாத இன்னும் பெறட்டும் நிர்வகிக்கணும்னு நினைக்கிறேன். இது இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்கீங்க, ஒவ்வொரு வருஷமும் கல்வி பண்றது இல்லை, ஒவ்வொரு வருஷம் கூட இல்லை. இது எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பப்பெல்லாம் பண்ணணுங்கிறது தான். இதை எந்த வழியெல்லாம் கொண்டு போக முடியுங்கிற திட்டத்தை நாங்கள் வகுத்து கொண்டிருக்கிறோம். வகுப்பு எடுப்பது கூட எங்களுக்கு முக்கியம் இல்லை, இது திட்டம். இது எப்படி நம்ம தம்பி எப்படி வளர்க்கறதுன்னு நம்ம பெருசா திட்டம் போடுறது இல்லை, ஆனா பேசப்படும். அது இந்த பையனுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கு, இவனை அங்க அனுப்பிச்சிடலாமா அப்படின்னு குடும்பத்துல பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். மோல்டிங், மென்டரிங். நாங்க ஆசிரியர்களாக எங்களை நினைக்கல. ஏன்னா அதுக்கு கண்டிப்பா எனக்கு நேரம் கிடையாது. ஏன்னா நான் மாணவன். அது ஆசிரியராக இருக்கிறதுக்கு ரொம்ப பணிவு வேணும், எனக்கு அது கிடையாது. எனக்கு கேள்வி கேட்கிற திமிரு இருக்கிறவங்க ஆசிரியர் பணிவு வராது. ஏன்னா மாணவன் அந்த திமிரு இருக்கிறதுனால எனக்கு, நான் மாணவனாக இருந்துக்கிட்டு நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு ஆக்சுவலி கற்றுக்கிட்டு இருக்கேன். வந்தவங்க 250 பேர், அதுக்கு இது பண்ணவங்க அப்ளிகேஷன் போட்டவங்க 1700 1500 பேரோ. இங்கே வரலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு எங்கள் கூட தொடர்பு கொண்டு பேசிட்டு இருந்தவங்க 16,000 பேர். மொத்தமாக எங்கள் இணையதளத்தில் ஹிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நாங்கள் அந்த அடி எங்களுக்கு கிட்டத்தட்ட 160,000. ஸோ இது அந்த மாதிரி, அதனால எல்லாரும் கிரிக்கெட் பார்க்குறவங்களாம் ஆடுவாங்கன்னு நினச்சிட முடியாது. அதனால இது ஆடணும்னு ஆர்வத்தில் இருக்காங்க. எல்லாருக்குமே அந்த முனைப்பு இருக்காது. ஹேண்ட் கிரிக்கெட், டென்னிஸ் பாலில் கையால் ஹேண்ட் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கிறவங்க கிரிக்கெட்டுக்கு வருவாங்களா சொல்ல முடியாது. பட் இவங்க வருவாங்கங்கிற நம்பிக்கைக்கான எல்லா முதல் இதையும் சோதனைகளையும் நடத்திட்டு தான் இருந்தது. நாங்கள் சில பேர்கிட்ட கேட்டிருக்கோம். ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், ஃபிக்கின்னு சொல்லுவாங்க, அவங்களும் ஆர்வம் காட்டியிருக்காங்க. ஏன்னா இது நல்லா இருக்குன்னு ஐடியா இது ஒரு மாதிரி கூடத்தில் உட்காந்து பேசின ஒரு யோசனையோட போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் முதல் அடியை நானே எடுத்து வச்சிருக்கேன். இதில் வியாபாரிகளை உள்ள விடக்கூடாதுன்னு முதல்ல வரும்போது இதில் எவ்வளோ வரும், என்ன வரும், எங்கே பண்ணலான்னு, அடுத்த கட்டம் என்னன்னா இதுலேருந்து எவ்வளோ காசு பண்ணலாங்கிறது இல்லை. காசு பண்ணலாம், அது எல்லாம் நம்மளே பண்ணோம்னு நினைக்கிறது தான் பெரிய தப்பு.